ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th 10th எல்லா பேரும் வந்து ரிசல்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணுவீங்க. இந்த நிலைமையில் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி பேப்பர் கரெக்ஷன் வந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பேப்பர் கரெக்ஷனுக்கு முன்னாடி கிரேஸ் மார்க்கும் வந்து சொல்லுவாங்க. இந்த நிலைமையில் கிரேஸ் மார்க் வந்து 10th-க்கும் 12th-க்கும் இருக்கா இல்லையா, முக்கியமாக இந்த வாட்டி எவ்வளோ எடுத்தா பாஸ் பண்ணி விடுவாங்க, எல்லா பேத்துக்கும் வந்து கிரேஸ் மார்க் போடுறாங்களா, பேப்பர் கரெக்ஷன் எந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து 12th-க்கு கிரேஸ் மார்க் வந்து அவ்வளோவா கிடையாது. பட் 10th-க்கும் 12th-க்கும் ஏகப்பட்ட கிரேஸ் மார்க் விட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் நம்ம 5K நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க டக்குன்னு பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து எனக்கு வந்து பெஸ்ட்னாலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக வந்து எனக்கு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் முக்கியமாக நம்ம ரிசல்ட் அன்னைக்கு கூடியும் வந்து மேபி லைவ்லாம் வந்து வரும். ஸோ உங்களுக்கு லைவ் மூலியமாக உங்களோட டவுட் எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். அண்ட் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து கேட்கலாம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வந்து அதை மட்டும் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். 12th-க்கு ஆல்ரெடி பேப்பர் கரெக்ஷன் டே பை டே உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்குமா. இந்த நிலைமையில் 11th-க்கும் 10th-க்கும் கூடி சீக்கிரம் வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மொதல் வந்து கிரேஸ் மார்க்கை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் அதான் கேட்குறீங்க. 12th-க்கு பொறுத்த வரைக்கும் மேத்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது. மற்ற எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கிரேஸ் மார்க் கிடையாது. காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் 12th கிடையாது. 12th-க்கு வந்து மேத்ஸுக்கு மட்டும் தான் கிரேஸ் மார்க் இருக்குது. 11th-க்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது. என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இருக்குது, முக்கியமாக தமிழுக்கு வந்து இருக்குது, இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பயாலஜிக்கு இருக்குது, ஏகப்பட்ட சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அது வந்து என்னென்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஓகேவா. 11th-க்கு பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிரேஸ் மார்க் வந்து இருக்குது, முக்கியமாக வந்து பயாலஜிக்கும் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது, அண்ட் முக்கியமாக ஃபிசிக்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் வந்து இருக்குது. அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். 10th-க்கு கிரேஸ் மார்க் இருக்கா சார்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்க அப்படின்னா 10th-க்கும் கிரேஸ் மார்க் கட்டாயமாக இருந்திருக்கு. பட் அஃபீஸ்லாம் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து எதுவுமே சொல்லலை. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் 10th-க்கும் கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்திருக்கு. மேத்ஸ்க்கும் கொடுப்பாங்க அண்ட் சயின்ஸுக்கும் வந்து கொடுக்க அதிகபட்சமாக வந்து வாய்ப்புகள் உள்ளது. அதனால கிரேஸ் மார்க் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து என்னென்ன கொஸ்டின் நம்பருக்குலாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே சார், இந்த வாட்டி எப்படி பேப்பர் கரெக்ஷன் திருத்துறாங்க, எல்லா பேத்துக்கும் வந்து நல்லா மார்க் போடுறாங்களா, பாஸ் பண்ணி விட்டுருவாங்களா, எவ்வளோ எடுத்தா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. பேசிக்காக நீங்கள் 90 மார்க் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 25 எடுத்தால் பாஸ். ஓகேவா. நீங்கள் 21, 22, 20 எடுத்துனா கூடயும் வந்து நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஆன்சருக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதிருக்கீங்க அப்படின்னா 21, 22 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 2-3 மார்க் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த நிலைமையில கண்டிப்பாக எல்லா பேரும் வந்து பாஸ் பண்ணி விடுற மாதிரி தான் வந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் சொல்கிறேன். அதனால 25 மார்க் தான் பாஸ். உங்களுக்கு 23 தான் வருது, 21 தான் வருது அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த நிலைமையில் நிறைய பேர் வந்து கொஸ்டின் பேப்பர் எதுவுமே அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. சிம்பிளாக வந்து 2-3 கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு அப்படியே வச்சுருவாங்க தெரியுமா. அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் கேள்விக்குறி. மற்றபடிங்க எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணியிருந்தீங்க, ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக மார்க் வந்து வழங்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 3 மார்க் 4 மார்க் தேவைப்படுற நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் ஃபார்முலா எழுதினாலே வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக 1 மார்க் வந்து வழங்கப்படணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேயே ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் ஃபார்முலா எழுதக்கூடிய உங்களுக்கு வந்து மார்க் 1 மார்க் வந்து ஃபுல் மார்க் வந்து போட்டுருவாங்க. எனிவே நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணியிருந்தா கூடியும் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த வாட்டி எப்படி பேப்பர் கரெக்ஷன் திருத்துறாங்க சார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துறாங்களா, ரொம்ப மீடியமாக திருத்துறாங்களா, எப்படி திருத்துறாங்க அதை சொல்லுங்கள் அப்படி கேட்டிங்க அப்படின்னா மீடியமாக எல்லா பேருக்கும் மார்க் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் திருத்துறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியாகவும் வந்து திருத்துறாங்க சொல்ல முடியாது. எல்லா பேருக்கும் வந்து ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன ஆன்சர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க் வந்து போடுவாங்க. மற்றபடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துறாங்க எதுவுமே வந்து கிடையாது. முக்கியமாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நான் 11th மேத்ஸில் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிட்டேன், இருந்தாலும் வந்து ஒரு கொஸ்டினில் வந்து எனக்கு ஆன்சர் வந்து வரல, பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஸ்டெப் மார்க்குக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக போடுவாங்க. நீங்கள் ஃபார்முலா எழுதுக்காண்டியும் போடுவாங்க, ஸ்டெப் மார்க்கும் வந்து உங்களுக்கு வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா மேக்ஸிமமாக வந்து 1 மார்க் வந்து குறைப்பாங்க. அதனால நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு காமனாக கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு நான் ரிப்ளை வந்து பண்ணுறேம்மா. உங்களோட மைண்டில் இருக்கிறனால தான் கொஞ்சம் ப்ரெஷராக வந்து இருப்பீங்க. அதனால் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேத்துக்கும் வந்து ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஸோ ஓகேவா. அதனால் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமாக கிரேஸ் மார்க் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க.